ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஜஸ்வந்த் எதுக்கு அழுகிறான்னு பார்த்தீங்கன்னா, கொட்டாய் விடையில் வீடியோ எடுத்துட்டேன்னா அதனால் அழுகிறான். இருக்கிறவனுக்கு ஒரு வேலை, இல்லாதவனுக்கு பல வேலைங்கிற மாதிரி வெளியில் வேலைக்கு போனால் கூட ஒரு வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம். வீட்டில் இருந்தோம்னா பல வேலைங்க. உண்மையாக இல்லையான்னு எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே லஞ்ச் என்ன பண்ணுறது, டின்னர் என்ன பண்ணுறது, பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு மண்டே பிச்சுக்கணும் போல இருக்கும். அப்படி யோசிச்சு தான் இன்றைக்கி என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்படி நூடுல்ஸ் தான் செஞ்சுருந்தேன். நூடுல்ஸ் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் இருந்துச்சு. சரி, பச்சை பயிர் கிரேவி பண்ணிடலாம். அதெல்லாம் அம்மா கீழே செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ சாப்பிட்டது நிறைய சாப்பிட்டதில்ல. அதனால் பச்சை பயிர் கிரேவி செஞ்சு குளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கல. என் ஹஸ்பண்டுக்கு 1 வீக் முன்னாடி கத்தி கிழிச்சிருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா சீல் வச்ச மாதிரி இருந்துச்சு. அதான் டாக்டரை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் உள்ள ஜிப்ஸ் சென்டருக்கு தான் போயிருந்தோம். அப்படியே போயிட்டு அங்கே பார்த்துட்டு வந்தோம். பார்த்ததுக்கு டாக்டரு சீல் வச்சுருக்கு, பட் இன்னும் நல்லா பழுத்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காங்க. 2 டேஸ் சாப்பிட்டுட்டு வாங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாக்கில் வீட்டுக்கு கொஞ்சம் 4 லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னே தெரியலங்க, தலைவலி இந்த 1 வீக் ஃபுல்லாக விட்டு வந்துகிட்டே இருக்குது. எதுக்கு தான் அந்த தலைவலி வருதுன்னு எனக்குமே தெரியல ரீசனு. நானும் அப்படியே விட்டுறது, தைலத்தை மட்டும் தேய்ச்சிட்டு. அதனால தான் பிளாக் டீ குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிளாக் டீ போட்டு குடித்தேன். குடித்ததுக்கப்புறம் லஞ்சும் செஞ்சு முடிச்சுட்டேன். இன்றைக்கி டே ஃபுல்லாகவே ரொம்ப டல்லாக தாங்க போச்சு. எதுக்கு போச்சு, ஒரு வேளை அந்த தலைவலி இருக்கிறனால அப்படி இருக்கா என்னென்னு எனக்கும் தெரியல. இன்றைக்கி எல்லோரும் அவங்க வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோவில் ஏதாவது கருத்து வேறுபாடுகள், உங்களுக்கு பிடிக்காதது எதாவது இருந்தால் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.